ஒரு லேப்டாப்க்கு ஒரு மொபைலுக்கு மட்டும் நான் சோலார் போட்டிருக்கேன். வானியல் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன், அஸ்ட்ரானமி ரிசர்ச். இப்போ அதெல்லாம் வந்து நான் எடுத்து ஃபீட் பண்ணி வச்சுட்டு வந்துருக்கேன். என்னென்ன அப்சர்வேஷன் இருக்கு, அப்புறம் நான் என்னோட புரிதல்கள், அப்புறம் அது மற்றவங்களுக்கு சொல்றேன், இதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கேன். அது காட்டில் இருக்கிற கல் மண்ணுகளை எடுத்து கட்டணும். அது இப்படியா மரங்கள் வச்சு இந்த தச்சுக்கான கூடம் அமைச்சோம். இது பார்த்தீங்கன்னா மூங்கில் வச்சு இது பண்ணோம். அப்போ ஒவ்வொரு வகையான கட்டுமானத்தையும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். செயல்பாடுகள் பாருங்க, கால் மிதிக்குதா, கை ரெண்டு வேலை செய்யுதா, கண்ணு பார்க்குதா, ஒரே நேரத்தில் அத்தனை உறுப்புகளும் வேலை செய்யுது. நான் துணியா பார்க்கல, இதுல இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் வரும்பொழுது அது இன்னொரு உடம்பாத்தான் பார்க்குறேன். அப்போ இந்த பழமையான மரபு நம்ம எடுத்தோம். ஒரு வீட்டுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதாங்க கல்வி. வேளாண்மைன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு அடிப்படை கருவிகள் தேவைங்க இல்லையா? ஆமா ஆமா. அப்போ அந்த கருவிகள் அருவாள், கடப்பாரை, மம்முட்டி, இதெல்லாமே சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் நம்ம இங்கிருந்தே பண்ணிக்கலாம். அதுக்காக அடிப்படைகளான இந்த குழந்தை இங்க இருக்கு, நம்ம வீடு கட்டிட்டு இருக்கிறது பார்த்துட்டே இருக்கு, நீங்க கத்துக்க அப்படி நெசவு பண்ணிட்டுக்கலாம். அது கத்து நம்ம எதுவுமே சொல்லி தரது இல்லை. ஏன்னா குழந்தைக்கு எது கத்துக்கக்கூடிய சூழல் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு தயிர் சாதம் பிடிக்குதுன்னா உங்களுக்கு தக்காளி சாதத்தை ஊட்டினா நீங்க சாப்பிடுவீங்களா? அப்படித்தான் நம்ம வந்து இந்த உணவு மட்டும் இல்லை, இந்த உணவுமே பார்த்துட்டீங்கன்னா போட்டு திணிக்கிறோம். இது எல்லா இடங்கள்லயும் நான் அந்த பறையை பார்க்க முடியுது. நான் எங்களுக்கு ஏன்னா இந்த வாழ்வியலுக்கு நம்ம பார்த்துட்டிங்கன்னா இயல், இசை, நாடகம் இதுவுமே வாழ்வியலோட சம்மந்தப்பட்டது. இப்போ நாங்கள் வந்து இந்த பறை அடிக்கும் பொழுது மிருகங்கள் எல்லாம் வராமல் இருக்கு. ஏன்னா பயிர் காலத்தில் தேவை இருக்கு. அது போக நம்ம வந்து இதுல இருந்து கத்துக்கிறோம், இசையை கத்துக்கிறோம். எல்லாத்துலேயுமே இந்த தத்தக்காரத்தில் தான் இயங்கிட்டு இருக்குது எல்லா வாழ்வியலுமே. இப்போ நீங்கள் இந்த தறி ஓட்டுற சத்தமாகட்டும் சரி, வேற எது இந்த குருவி சத்தமாகட்டும், எல்லாமே இந்த தத்தக்காரத்தில் தான் இருக்கு இப்படி அடிக்கும் பொழுது. அப்போது நம்ம அந்த இயல்போட நம்ம இது கற்றுக்கிட்டாவே அந்த தத்தக்காரத்தில், அதான் நான் சொன்னங்களே ஒழுங்கு உங்களுக்கு புரிஞ்சுட்டிங்கனாவே, இதனோட ஒழுங்கு தெரிஞ்சுட்டா நீங்கள் இசை உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதனோட ஒழுங்கு தெரிஞ்சு உங்களுக்கு நெசவு தெரிஞ்சிடும். அந்த ஒழுங்கு தெரிஞ்சா போதுமான. அந்த படங்கள் எல்லாம் காமிப்பாங்களா, அது மாதிரி இருக்கு. இது என்னென்ன இரவு நேரத்தில் பயன்படுத்திக்கிறதுக்காக இது பெரும்பாலும் இது பயன்படுத்துறது இல்லைங்க. ஏன்னா இரவில் இப்படி டார்ச் அடிக்கிறத விட இயல்பாகவே கண்ணு பார்க்க முடியும். வெளிச்சமா போட்டோம்னா கண்ணு தெரியாது. நீங்களே வண்டியில போறீங்க இரவு நேரத்துல, வெளிச்சம் எதிர் வெளிச்சம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்ணு, ஆமா, எதிர் வெளிச்சம் வந்ததுன்னா தெரியாதுங்க இல்லையா? அது போல நீங்க இந்த ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா முழுசா நல்லா இரவுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு. அப்புறம் நம்ம ஏன் இதை பயன்படுத்துறோம்? அவசர தேவைகளுக்கு, யாராவது புதுசா வந்தா அவங்களுக்கு, அப்புறம் வந்து இரவு நேர காவலுக்காக அது நம்ம இந்த வெளிச்சம் போடும் பொழுது விலங்குகள் வராம இருக்கு. ஆனா பெரும்பாலும் அது இந்த பயிர் காலத்துல ஏதோ ஒரு முறை அப்படி பயன்படுத்துவோம். அடுத்ததாக இரும்பு பற்ற இல்லைன்னா, ஆமா ஆமா, வேளாண்மைன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு அடிப்படை கருவிகள் தேவைங்க இல்லையா? ஆமா ஆமா. அப்போ அந்த கருவிகள் அருவாள், கடப்பாரை, மம்முட்டி, இதெல்லாமே சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் நம்ம இங்கிருந்தே பண்ணிக்கலாம். அதுக்காக அடிப்படைகளான விஷயம். இங்கே வந்து நெருப்பு வரும், இங்கே வந்து அங்கே சுற்றிடுவோம். ஓகே, நம்ம நெருப்பு எடுத்து நம்ம காய்ச்சி இது பண்ணுறோம். இதெல்லாம் பார்க்க மட்டும் தான் ஆசையாக இருக்கும். இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து மிகப்பெரிய விலை நம்ம கொடுக்கணும், அதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம தொடர்ந்து பார்க்குறோம், அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் உருவாக்கிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான கருவிகள் கொண்டு நம்ம வந்துட்டு அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. மாட்டு வண்டியெல்லாம் வச்சுருக்கீங்களா, பயன்படுத்துனீங்களா? அதெல்லாம் பயன்படுத்துறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். மாடுகள் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதையும் பயன்படுத்தலாம். நீ வரும் காலங்களில் வரட்டியெல்லாம் தட்டி வச்சு, வரட்டி பார்த்துட்டிங்கன்னா இப்போ நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து நாங்கள் வந்து சாம்பிராணி, திருநீர் இதெல்லாம் எடுக்கிறோம். அப்போ இப்போ பெரும்பாலும் நாட்டு மாடு வளர்க்காததுக்கு காரணம் என்னன்னா, அதிகமான அது செலவாகுது தீவனத்துக்கு. அதுக்கடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பராமரிப்பு, அப்புறம் பால் குறைவாக தருது. அப்போ இதிலிருந்து வருமானத்தை எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே இது பண்ணிட்டோம். நாம மாடை வந்து நம்ம வந்து ஒரு வருமானமாக நாங்கள் பார்க்கல, அது எங்களுக்கான உறவினர்களாக தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதிலிருந்து நாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நான் இப்போ இதிலிருந்து திருநீர் எடுத்து இந்த எரிச்சு திருநீர் பண்ணிக்கிறோம். இதுலேருந்து சாம்பிராணி பண்ணிக்கிறோம்.